பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இல்லையா? அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் மூடெல்லாம் தொடங்கிட்டா உங்களுக்கு? ஸ்டார்லாம் போட்டிங்களா? போட்டாச்சா? ஸ்டார்லாம் போடணும், லைட்டெல்லாம் போடுறது ஒன்றும் தப்பு இல்லை. பொதுவாக கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் போடுறத பார்த்ததும் இவங்க எதுக்கு லைட்டு போட்டிருக்காங்க, ஸ்டாரை போட்டிருக்கிறாங்க, ஓ இயேசு பிறந்திருக்கிறார், அது ஒரு வகையான நற்செய்தி அறிவிப்பு. அதை பார்க்குறவங்க, ஓ இயேசு பிறந்திருக்கிறார் எனக்காக, இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். அப்போ நட்சத்திரத்தை பார்க்கும்போது, லைட்டை பார்க்கும்போது அழகாக இருக்கேன்ட்டு பார்க்கக்கூடாது, இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார், அதான் நமக்கு அர்த்தம் இல்லையா? குடிலாம் வைப்பீங்களா? தப்பே இல்லை, வைங்க. குடியில் மட்டும் வச்சுக்கிட்டு விட்டுறக்கூடாது. குடில் எதுக்கு வைக்கிறீங்க? குடில் வச்சதும் என் உள்ளத்தில் இயேசு பிறக்கணும், என் குடும்பத்தில் இயேசு பிறக்கணும், அதான் அது முக்கியம். என் உள்ளத்தில் பிறக்கணும். என் உள்ளத்தில் பிறக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும், அதான் உள்ளத்தில் பிறப்பார். குடும்பத்தில் பிறக்கணும். சண்டை இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சமாதானம் ஆகிட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி பாருங்க. அப்போ ஆண்டவர் இயேசு அந்த குடும்பத்திலே பிறப்பார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பீங்களா? கிறிஸ்மஸ் ட்ரீ ஐயா வைக்கிறாங்க. ஏன் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறீங்க சொல்லுங்க பாபு? லைட்டு போட்டு ஜோரா எதுக்கு? அன்பார்ந்தவர்களே சொல்லுங்க. இல்லை பரிசு கொடுக்குறதுக்கா? நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கிறிஸ்மஸ் ட்ரீ எதுக்கு தெரியுமா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததும் கடவுள் ஒரு மரத்துக்கு போகக்கூடிய பாதையை அடைக்கிறார், தெரியுங்களா? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாழ்வின் மரத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அடைக்கிறார். அப்படிதானே? வாழ்வின் மரம், ஒரு மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டுட்டாங்க, இன்னும் அடுத்த மரத்தின் பழத்தை சாப்பிடக்கூடாது. அதற்காக வாழ்வின் மரத்திற்கு செல்லும் பாதை அடைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? மோட்சத்துக்கு போகக்கூடிய பாதை அடைபட்டு போச்சு, அதான் விஷயம். பழைய ஏற்பாட்டில் யாரும் மோட்சத்துக்கு போக முடியாதுங்க, எல்லாரும் பாதாளத்தில் தான் இருந்தாங்க. பேரின்ப வீடாகிய பாதாளம், அவ்வளோதான். பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது, மோட்சத்தை தான் ஆண்டவர் அடைச்சாச்சு. அப்போ வாழ்வின் மரம் அதுதான் பரலோகம். பரலோகத்துக்கு செல்லக்கூடிய மரம் பாதை அடைச்சாச்சு. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? சிலுவையில் இரத்தத்தை சிந்தி வாழ்வின் மரத்திற்கு செல்லக்கூடிய பாதையை திறக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். திருவெளிப்பாடு 2:7 வாசித்து பாருங்க. வாழ்வின் மரத்தின் கனியை அவர்களுக்கு அவர் தருவார். அடப்பட்ட வாழ்வின் மரத்தின் பாதை திறக்கப்படுது. இயேசு மோட்சத்துக்கு போகக்கூடிய பாதையை திறக்கிறாரு, நித்திய வாழ்வை திறக்கிறாரு, நிலை வாழ்வை தர்றாரு. ஒரு மரத்தின், அந்த வாழ்வின் மரத்தின் பாதை திறக்கப்பட்டு விட்டது, இனி நீ விண்ணகத்திற்கு செல்லலாம். அதான் கிறிஸ்மஸ் ட்ரீ, அதான் கிறிஸ்மஸ் ட்ரீ. வாழ்வின் மரத்தின் பாதையை திறக்க இயேசு பிறந்து விட்டார். ஹல்லேலூயா. எப்படி அவருக்கு போறது? பரிசு அடுத்தவன்கிட்ட பகிர்ந்துகள், அதுதான் அடியில் இருக்கும். நீ நன்மை செய், நல்லதை செய், அடுத்தவனுக்கு கொடு, முடியாதவங்களுக்கு கொடு, இல்லாதவங்களுக்கு கொடு, இருக்கிறத பகிர்ந்துகள். அப்பொழுது அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயினுடைய அடையாளத்தை பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். இப்போ புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆக கேரல்ஸ், கேரல் சிங்கிங், உங்க குரல் கழுத மாதிரி இருந்தாலும் பாடுங்க, ஆண்டவர் தான் ரசிப்பார். மற்றவங்க ரசிக்கணுன்றலாம் வருத்தப்படக்கூடாது. ஏன்? பரலோகமே இயேசு பிறந்ததும்
ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஆராதனை செய்தது. நாமளும் நம்ம ஊர் கோயரில், அன்பிய கோயரில் எங்கேயாவது இருந்து ஆண்டவரை பாடி புகழ்ந்து ஆராதிக்கணும். அதைத்தான் இன்னைக்கு செய்தோம். இன்னைக்கு கேரல்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்? இயேசு பிறந்ததும் முதல்ல செய்தது ஆராதனை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு பிறந்ததும் முதலாவது செய்தி என்னது? உலக மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டுகிற செய்தி. இதான் பயங்கர மகிழ்ச்சி. ஒரு குழந்தை நம்ம வீட்டில் பிறந்தா நமக்கு வீட்டுக்கு மட்டும்தான் சந்தோஷம் இல்லையா? ஆனால் இந்த குழந்தை உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஏன் எல்லாருக்கும் மகிழ்ச்சி? இந்த குழந்தை தான் வாக்களிக்கப்பட்ட குழந்தை. ஏதேன் தோட்டத்தில் மனுக்குலம் பாவத்தில் விழுந்ததும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாழ்வின் மரத்திற்கு செல்லும் பாதையை அடைச்சி பரலோக பாதையை அடைக்கிறாரு. அடைச்சிக்கிட்டு இனி இது திறக்கப்படும். எப்பொழுது? மெசியா பிறக்கிற பொழுது. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 10-15 வசனத்தை வாசித்து பாருங்க. அவள் வித்து சாத்தானே உன் தலையை நசுக்கும். அவள் வித்து, அவள் யார்? மரியாவின் வித்து, வியாகுல தாயின் மகன். இதோ இந்த இயேசு. பிரைஸ் தி லார்ட். இயேசு அந்த சாத்தானை அழிச்சு நமக்கு வெற்றியை தரப்போகிறார் என்று தொடக்க நூலிலேயே வாக்களிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு பிறக்கிறாரு. அவரை நோக்கி தான் உலகம் பயணிக்குது. அதனாலதான் அவர் பிறந்ததும் உலகம் ரெண்டா பிரியுது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். வேற யாருக்கும் பிரியாது. Praise the Lord, praise the Lord. அதான் இனி அவர் வருகிற வரையில போயிட்டே இருக்கும் அவரை நோக்கி. Praise the Lord. ஆனா இவ்வளவு அருமையான அந்த கிறிஸ்மஸ், இயேசு பிறந்த அந்த கிறிஸ்மஸ் உண்மையிலே கிறிஸ்மஸா இருக்கா? கிறிஸ்மஸ்னா கிறிஸ்து அந்த மக்கள் மத்தியில் பிறக்கக்கூடியது தான் கிறிஸ்மஸ். ஆனால் கிறிஸ்மஸ் எல்லாம் சாத்தான் மஸ்ஸா மாறி போச்சு. கிறிஸ்மஸ் எல்லாம் சாத்தான் மஸ். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு பதிலாக கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் சாத்தான் பிறந்துடுறான். இன்னைக்கு அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் கிறிஸ்தவ நாடு தான். ஏன் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட, உங்கள் ஊரை எடுத்துக்கொள்ளுங்க, அதிக டாஸ்மாக் விற்பனை என்னைக்கு இருக்கும்? கிறிஸ்மஸ். அதிக ட்ரிங்க்ஸ், அதிக பெருந்தீனி, பிரியாணி, மட்டன் வறுவல், சிக்கன் 65 நல்லா சாப்பிடுங்க, தப்பு இல்லை. சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க, அடுத்தவனை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பெருந்தீனி நாட்கள். வெளிநாடுகள் எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு அதிக விபத்து இருக்கக்கூடிய நாள் கிறிஸ்மஸ். அன்பார்ந்தவர்களே, மாறி போயிட்டு கிறிஸ்மஸ்க்கு பதிலாக சாத்தான் மஸ்ஸா மாறி போச்சு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, ஏரோதினுடைய பிறந்த நாள் எப்படி இருக்கு? பெரிய பார்ட்டி, மது சப்ளை பண்றாங்க, நல்ல டான்ஸ், போதை கலந்த நடனம், சகோதரனுடைய மனைவியை சொந்தமாக்கி கொண்டு கூத்தாட்டம், பாவ நடனம், பாவ சந்தோஷம், பாவ உறவு எல்லாம். அவன் அப்படி பாவத்தில் இருந்து அதனால என்ன நடக்குது? பர்த்டே கொண்டாடுறான், பாவத்தில் கொண்டாடுறான். ஒரு பிறந்த நாள் தன் பிறந்த நாள் பாவ முறையில் கொண்டாடுறான். பாவ நடனம், பாவ சந்தோஷம், பாவ உறவு, பாவ போதை. விளைவு, ஆண்டவர் இயேசுவின் பிறப்புக்கு முன்னோடியாக பிறந்த திருமுழுக்கு யோவானுடைய தலை வெட்டப்படுது. தலை வெட்டப்படுது. யார்? பெண்களுள் பிறந்தவர்களுள் எல்லாம் தலை சிறந்தவர் யாரு?
திருமுழுக்கு யோவான், அவர் தலை உருண்டு போச்சே. எப்போ அப்பா பர்த்டே கொண்டாடினா? பைபிளில் ஒவ்வொரு பாடம் கற்பிப்பதாகத்தான் இருக்கும், சும்மா இருக்காது. அப்ப ஏரோது பிறந்த நாள் பாவ முறையில் கொண்டாடினதுனால திருமுழுக்கு யோவான் தலை உருண்டுட்டு, அது நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. மகனே மகளே, நீ இயேசுவினுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறதா பிளான் வச்சிருக்கிறா? எப்படி வச்சிருக்கிறா? நீங்க எப்படியே வைங்க, எப்படியே கொண்டாடுங்க. இதை மட்டும் மனசுல வச்சுக்கிங்க. என்ன தெரியுமா? உங்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் இயேசு இருக்கட்டும், அவ்வளவுதான். உங்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் கிறிஸ்து இருக்கட்டும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. உங்க வீட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாடுவீங்க, இயேசு இருக்காரா பாருங்க. உங்க அன்பியத்தில் கொண்டாடுவீங்க, இயேசு இருக்காரான்னு பாருங்க. உங்க பங்குல கொண்டாடுவீங்க, இயேசு இருக்காரான்னு பாருங்க. கிறிஸ்து அந்த பிறந்த நாள்ல இருக்கணும். மதுபாட்டல் இருந்தா இயேசு இருப்பாரோ? பாவ உறவுல இருந்தா இயேசு இருப்பாரோ? ஏழைகளை பற்றி கவலைப்படாம இருந்தா இயேசு இருப்பாரோ? இருக்குமா அன்பார்ந்தவர்களே? எனவே இந்த நாள்ல உண்மையான கிறிஸ்துமஸ்க்கு எப்படி ஸ்டார் போட்டு, குடில் போட்டு, சாந்தா கிளாஸ் போட்டு, வேடம் போட்டு கொண்டாடுவதல்ல. உண்மையான கிறிஸ்துமஸ், உண்மையான கிறிஸ்துமஸ் இயேசு அந்த இடத்துல இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துமஸை புனித பெர்னார்ட் 3 வகையில் சொல்றார். ஒன்று, நடந்து முடிந்த கிறிஸ்துமஸ். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இயேசு பெத்லகேமில் பிறந்தாரு. அது ஒரு கிறிஸ்துமஸ், வரலாற்று நிகழ்வு. வரலாற்று நிகழ்வு முடிஞ்சிட்டு. அப்போ அந்த இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார், அது முடிஞ்சிட்டு. அவர் எதுக்காக வந்தாரு? அப்ப அந்த வரலாற்று நிகழ்வு ஆசீர்வாதத்தை நாம பெறணும். இயேசு எதற்காக பிறந்தாரு சொல்லுங்க? எதற்காக பிறந்தாரு? இயேசுங்கிற பேர்லயே அதுக்கு விளக்கம் இருக்குது. இயேசு என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? இயேசு என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? மத்தேயு 1:21 பார்க்கிறோம், நம் பாவங்களில் இருந்து நம்மை மீட்பவர். praise the lord, praise the lord, praise the lord, hallelujah, hallelujah. அப்போ நம் பாவங்கள்ல இருந்து நம்மை மீட்கிறவர் இயேசு. அதனாலதான் 1 தீமோத்தேயு 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளை மீட்கவே இயேசு வந்தாரு. அப்ப ஆண்டவர் முன்னால போய் இன்னைக்கு இந்த நற்கர் ஆண்டவர், இயேசுவே நாம் பாவி, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நாம் பெரும் பாவி, என்ன தேடி நீங்க வந்தீங்களே, எனக்கு அந்த மீட்பை தாங்கய்யா, அந்த மீட்பின் சந்தோஷத்தை எனக்கு தாருங்க, கேளுங்க. அன்பார்ந்தவர்களே, பாவங்களில் இருந்து நம்ம மீட்க இயேசு வந்திருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்கிறோம், லூகாஸ் 19:10 இழந்ததை மீட்கவே வந்தார். இழந்து போனது, உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்து போனியா, இயேசு பிறந்துட்டாரு, இனி உனக்கு சந்தோஷம் உண்டு. நீ சுகத்தை இழந்து போனாயா, உனக்கு அவர் சுகத்தை தரப்போறாரு. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன். எனக்கு சுகம் வேணும்னு சொல்றவங்க கையை தூக்குங்க, ஆமீன். சுகம் வேணுங்கிறவங்க கையை தூக்குங்க, ஆமீன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாண்டவரே, நான் விசுவசிக்கிறேன், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றவங்க இழந்து போன எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். நிறை வாழ்வை அவர் நமக்கு தர்றாரு, அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இரண்டாவது, முதல்ல வரலாற்று இயேசு பிறந்து விட்டார், அவர் கொண்டு வந்த மீட்பை பெறணும். இரண்டாவது, இயேசு எனக்குள் பிறக்கணும், இதுதான் முக்கியம். அவர் பிறந்து முடிச்சிட்டாரு 2000 வருஷத்துக்கு முன்னால. என்னமே கிறிஸ்துமஸ் கொண்டாடுற நாம என்ன செய்யணும்? எனக்குள் இயேசு பிறக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அப்போ என்ன செய்யணும்? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு திருப்பலிக்கு போகும்போது ஒரு நல்ல பாம சங்கீர்த்தனம் பண்ணி
அந்த ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இதயத்துக்குள்ள அன்போடு பிறக்கணும். நம்மோட்டு உள்ளதை பகிர்ந்து கொள்ளணும். எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் ஒரு நபருக்காவது கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது எடுத்து கொடுங்க. ஒரு நபருக்கு கொடுங்க. உண்மையிலே கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளை கிறிஸ்மஸை கொண்டாட முடியாமல் தவிக்கிற ஒருத்தரை தேடி கொடுங்க. உடையை கொடுங்க, உணவை கொடுங்க, தேவையானதை கொடுங்க. எல்லாத்துக்கும் மேலே யாரை மன்னிக்க முடியாமல் இருக்கிறீங்களோ அவங்கள மனசார மன்னியுங்க. அவங்க கூட சமாதானமாகுங்க. ஆண்டவர் இயேசு உங்க உள்ளத்தில் பிறப்பாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே இயேசு அவர் ரெண்டு வகையில் பார்த்தாச்சு. ஒன்று 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு பிறந்தார், அது வரலாற்று இயேசு. அவர் மீட்பை கொண்டு வந்தார், அதை பெறணும். ரெண்டாவது அந்த இயேசு எனக்குள்ள பிறக்கணும். மூன்றாவதாக அந்த இயேசு மீண்டும் வருவார். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் வருவார். மீண்டும் எப்படி வருவார்? பெத்லகேம்ல பிறக்கும் போது மாதா மடியில் கையை காலை ஆட்டிட்டு பாலனா வந்தாரு. அவர் மீண்டும் வருகிற பொழுது பாலகனாக வரமாட்டார், அரியணையிலே வீற்றிருப்பார். வானதூதர்கள் புடை சூழ மேகங்கள் மத்தியிலே அவர் அரசாட்சியோடு நீதியின் ஆண்டவராக வருவார். அப்போ எக்காலம் முழங்கப்படும், எக்காலம் முழங்கப்படும். பாப்பா 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 எக்காலம் முழங்கப்படும். ஆதாமில் இருந்து மரித்தவங்க எல்லாரும் உயிர் வருவாங்க, சரீரத்தோடு உயிர் வருவாங்க. அப்ப அந்த வருகை எப்படின்னு பாருங்க. அந்த வருகைக்கு எவ்வளவு எஃபெக்ட். நம்ம எல்லாம் பூமிக்குள்ள அடக்கம் பண்ணி கல்லறை எல்லாம் அழிஞ்சு போச்சு, எலும்பு கூடு ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த எக்கால சத்தம் கேட்டதும் எல்லாரும் சரீரத்தை பெறுவாங்க. சரீரத்தை பெற்று அப்படியே எழும்புவாங்க. நல்லோரை வலது பக்கத்தில் எடுத்து விண்ணகத்திற்கு எடுத்து கொண்டு போவார், இடது பக்கத்தில் தீயவர்களை நரகத்துக்கு அனுப்புவார். அப்போ அது அவருடைய இரண்டாம் வருகை. இரண்டாம் வருகை. இயேசுவினுடைய பிறப்புக்கு ஆயத்தம் செய்கிற நாம அந்த நாள் எப்போ வரும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அது பிதாவினுடைய கேலண்டர்ல தான் இருக்கு, தந்தையினுடைய கேலண்டர்ல தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அது நினையாத நேரத்தில் வருவார். நம்ம காரியம் செய்ய வேண்டியது ஆயத்தமாக இருப்பது. அன்று இயேசு வருகிற நாள் நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியின் நாளா இருக்கணும். ஐயோ ஐயோன்னு பரிதவிக்கிற நாளா போயிடக்கூடாது. ஐயோ எங்க சாமியார் சொன்னாரு நான் நம்பலையே அப்படின்னு பரிதவிக்கிற நாளா போயிடக்கூடாது. அன்னைக்கு எல்லாரும் தலை நிமிர்ந்து ஆண்டவரை பார்க்கக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசு என் உள்ளத்துல பிறக்கணும். 2000 வருஷத்துக்கு முன்னால வியாகர தாயின் மடியில பிறந்த பிள்ளை என் இதயத்துக்குள்ள வரணும், என் உள்ளத்துக்குள்ள பிறக்கணும், என் குடும்பத்தில் பிறக்கணும், என் கணவன் உள்ளத்தில் பிறக்கணும், என் மனைவி உள்ளத்தில் பிறக்கணும், என் பிள்ளைகள் உள்ளத்தில் பிறக்கணும். அப்படி பிறக்கிறதுக்கு தகுதியாக நான் இருக்கணும். இதனால அவர் மீண்டும் வருகிற பொழுது நான் அவரை துணிவோடு மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க முடியும். அந்த உணர்வோடு இந்த வியாகுல தாயிடம் மன்றாடுவோம். இந்த வியாகுல தாய் வழியாக எல்லா ஆசீரையும் பெற்றுக்கொள்வோம்.